அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் கட்சிகளின் தலைவர் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்துள்ளார்கள். அனைத்து கட்சி கூட்டத்தில் கட்சிகள் தெரிவித்த கருத்துக்களை ஏற்று தீர்மானத்தை முதலமைச்சர் திருத்தியிருப்பதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார். பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அவர்கள் தெரிவித்த சில கருத்துக்களினுடைய அடிப்படையில் தீர்மானங்களிலே சில திருத்தங்களையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இறுதியாக சேர்த்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய அந்த இப்போது இருக்கக்கூடிய அந்த வீதாச்சாரம் 7.18 என்பது தொகுதி வரையறை ஏதோ ஒரு விதத்தில் கண்டிப்பாக வரும் என்கின்ற அந்த பட்சத்தில் அந்த வரையறை என்றது நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்பதையும் சேர்த்து இது குறித்து பிரதமர் அளிக்கக்கூடிய அந்த உறுதிமொழி நாடாளுமன்றத்தில் எழுத்துப்பூர்வமாக கொடுக்கப்படுவதுடன் அரசியலமைப்பு சட்டத்திலும் அதற்குரிய திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற இந்த திருத்தங்களையும் இணைத்து நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தீர்மானத்தை வந்திருந்த அனைத்து அரசியல் கட்சியினுடைய தலைவர்களும் ஒருமனதாக வரவேற்று இந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். இப்போது ஒரு கூட்டு நடவடிக்கை குழுவினை நாம் உருவாக்கிடலாம் என்கின்ற மாண்புமிகு முதலமைச்சருடைய அந்த தீர்மானத்திற்கு ஆதரவினை அளித்திருக்கிறார்கள். இனி வரக்கூடிய காலங்களில் அந்த நடவடிக்கை குழு எவ்வாறு அமையும், அடுத்த கட்ட நகர்வுகளை எவ்வாறு எடுத்துச் செல்வோம் என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முடிவு செய்தார். தமிழ்நாட்டின் உரிமை குரலுக்காக அனைத்து கட்சி கூட்ட தீர்மானத்தில் அதிமுக ஆதரவு தெரிவித்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தொகுதி மறுவரையறை குறித்து எவ்வித அறிவிப்பும் வராத நிலையில் ஏன் இந்த அவசரம் என்று கேள்வி எழுப்பினார். மத்திய அரசு எந்த தாக்கியதுன்னு சொல்ல, தொகுதி மறுவரை செய்யல, 2026 வரையில் இந்த ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ணப்படும் சொல்லிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இன்னும் ஒரு தொகுதி மறுவரை செய்து மக்கள் தொகை கணக்கெடுக்குன்னா 3 வருஷம் ஆகும். 3 வருஷம் ஆகிற சூழ்நிலையில் எதுக்கு இந்த அவசரம்? நாங்கள் தீர்மானத்துக்கு ஆதரவு கொடுத்தோன்னா தமிழ்நாட்டுடைய அதாவது ஒரு உரிமை குரல் ஒரு வரையறை எந்த காலத்திலும் குறையக்கூடாது. எனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அந்த நிலைப்பாடை நாங்கள் எடுத்து சொன்னோம். அது ஒரு பக்கம். ஏன்னா இந்த உரிமையை நாங்கள் எந்த காலத்தில் விட்ட மாட்டோம். ஆனால் உரிமையை பற்றி பேசுவதற்கு இந்த திமுக அரசுக்கு, குறிப்பாக முதலமைச்சராக உள்ள ஸ்டாலினுக்கு அதற்குண்டான முகாந்திரம் இருக்கின்றதா இல்லை. கமல்ஹாசன் கூட வந்திருந்தார். அவருடைய பாடலையும் சொன்னால் ஒரு நாடகம் அரங்கேறுது, நல்ல காட்சி நடக்குதாமான்ற மாதிரி ஒரு நாடகம் தான் இன்றைக்கி அரங்கேற்று இருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு ஒரு கடுமையான பாதிப்பு இருக்கும் அப்படின்றத உணர்ந்து இந்த அரசு இப்போ இந்த நேரத்தில் மற்ற பிரச்சனைகளையும் கொண்டு ஏதோ மாநிலத்தை இவர்கள் தான் முழுமையாக அந்த உரிமைகளை காப்பாற்றுவர்கள் போல ஒரு தோற்றத்தை உருவாக்குகின்ற ஒரு ஓரங்க நாடகத்தை தான் இன்றைக்கு அரங்கேற்றிருக்காங்க. பாஜக அல்லாத தென் மாநில முதல்வர்களை அழைத்து பேச காங்கிரஸ் தரப்பில் ஆலோசனை கோரப்பட்டதாக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்தார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறோம், வரவேற்கிறோம். இன்னும் தென் மாநிலங்களை சார்ந்த பாஜக அல்லாத முதலமைச்சர்களை அழைத்து மாண்புமிகு முதலமைச்சர் பேச வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறோம், சந்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இது எல்லாம் இன்று தமிழ்நாட்டு நலனுக்காக, வருங்கால தலைமுறையை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அனைத்து கட்சி கூட்டம் இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா கட்சிகளும் கலந்து கொண்டிருக்கின்றன. ஏன் 3 கட்சிகள் மட்டும் புறக்கணிக்கின்றன? பாஜக, நாம் தமிழர் கட்சி, ஜி.கே. வாசன் அவர்கள் தலைமையில் உள்ள கட்சி எதற்காக புறக்கணிக்கிறார்கள்? இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே வருகின்ற தேர்தலில் இதற்கெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் அவர்களுக்கு பாலபாடத்தை எடுப்பார்கள், முடிவு கட்டுவார்கள். ஆகவே தமிழ்நாட்டு நலனுக்காக இன்று அனைவரும் ஒன்று கூடியிருக்கிறோம். தமிழ்நாடு எதிர்காலத்தை பாதுகாக்க வேண்டும், அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும். ஆகவே மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டு வந்த இந்த தீர்மானத்தை முழுமனதோடு நாங்கள் ஆதரிக்கிறோம். தற்போது இருக்கும் தொகுதிகளின் எண்ணிக்கையே தக்க வைக்க வேண்டும் என்று விசிக தரப்பில் கருத்து தெரிவித்ததாக திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சிறுபான்மையினர், அதாவது இஸ்லாமியர், கிறிஸ்தவர் மற்றும்
பட்டியல் சமூகம், பட்டியல் பழங்குடியினர் ஆகிய மக்களின் வாக்குகள் சிதறடிக்கப்படும் வகையில் எல்லை மறுசீரமைப்பு நடந்தேறியிருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி வருங்காலங்களில் அவ்வாறு அந்த சமூக பிரிவினரின் வாக்குகளை சிதறடிக்காத வகையிலே எல்லை மறுசீரமைப்பை மேற்கொள்ள வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறோம். மேலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையை மாநில அரசுகளே தீர்மானித்துக் கொள்வதும், அதே வேளையில் மாநிலங்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை இன்றைக்கு இருக்கிற அடிப்படையிலேயே தொடருவதும் என்கிற கருத்தையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே முன்வைத்திருக்கிறோம். தொகுதி மறுசீரமைப்பால் பாதிக்கப்படும் தென் மாநிலங்களை ஒருங்கிணைக்கவும், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தவும் பாமக தரப்பில் அனைத்து கட்சி கூட்டத்தில் கோரிக்கை வைக்கப்பட்டதாக அன்புமணி தெரிவித்தார். இந்தியாவில் உடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 142 கோடியாக இருந்தால் அதில் கூடுதலாக 753 தொகுதிகள் வரும். மொத்தத்திலே அதில் தென் மாநிலங்களுக்கு மட்டும் வெறும் 15 தொகுதிகள் தான் வரும். வட மாநிலங்களுக்கு 195 தொகுதிகள் கிடைக்கும். அதிலும் குறிப்பாக உத்தரப்பிரதேசுக்கு 48 தொகுதிகள் கிடைக்கும் கூடுதலாக, பீகாருக்கு 30 தொகுதிகள் கூடுதலாக கிடைக்கும், மகாராஷ்டிராவுக்கு 20 தொகுதிகள் கூடுதலாக கிடைக்கும், தமிழ்நாட்டுக்கு வெறும் 2 தொகுதிகள் தான் கூடுதலாக கிடைக்கும், கேரளாவுக்கு 1 தொகுதி குறையும். ஒட்டுமொத்த தென் மாநிலங்களுக்கு வெறும் 15 தொகுதிகள், வட மாநிலங்களுக்கு 195 தொகுதிகள் கிடைக்கும். 142 கோடி மக்கள் தொகை இருந்தால் இந்த நிலை இருக்கக்கூடாது என்று இங்கே எங்களுடைய கருத்துக்களை முன்வைத்தோம். அதாவது இப்போ தமிழ்நாட்டிற்கு இல்லை மொத்தத்தில் 30 விழுக்காடு தொகுதிகளை அதிகப்படுத்தினார்கள் என்றால் தமிழ்நாட்டுக்கும் அந்த 30 விழுக்காடு எண்ணிக்கை அதிகப்படுத்த வேண்டும். பீகாருக்கும் இதே 30 விழுக்காடு தொகுதிகளை அதிகப்படுத்த வேண்டும். உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, கேரளா, கர்நாடகா, இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் இதே அளவில் அதிகப்படுத்த வேண்டும். தமிழ்நாட்டுக்கு கிட்டத்தட்ட 71 சென்சஸின் படி அப்பொழுது 543 தொகுதிகள் எண்ணிக்கையில் தமிழ்நாடு 39 தொகுதிகள். அந்த விகிதாச்சாரம் பார்த்தீங்கன்னா 7.18 7.18%. அது குறையக்கூடாது என்று நிலைப்பாட்டு இன்று அனைத்து கட்சிகளும் சேர்ந்து எடுத்திருக்கின்றோம். நீட் தேர்வு, பரந்தூர் விமான நிலையம், என்எல்சி நில எடுப்பு உள்ளிட்ட மத்திய அரசின் விவகாரங்களுக்கு தமிழக அரசு ஒத்துழைக்க கூடாது என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் கூட்டத்தில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து தமிழ்நாட்டின் உரிமைகளை வஞ்சிக்கின்ற ஒன்றிய அரசுக்கு பாடம் புகட்டுகின்ற வகையில் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் தமிழ்நாட்டில் நடைபெறுகின்ற ஒன்றிய அரசால் நடத்தப்படுகின்ற நீட் தேர்வுக்கு தமிழக அரசு பள்ளிகளையோ, உதவி பெறும் பள்ளிகளையோ, தனியார் பள்ளிகளையோ, எங்கள் ஆசிரியர் பெருமக்களையோ அனுப்ப மாட்டோம். அதோடு மட்டுமல்ல, எங்கள் காவல்துறையும் எங்கள் அரசும் ஒத்துழைக்காது. அதுபோன்று பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்கு ஒத்துழைக்க மாட்டோம். என்எல்சியில் நிலத்தை கையகப்படுத்தி கறி வெட்டுவதற்கு அனுமதிக்க மாட்டோம். இங்கிருக்கிற பன்னாட்டு பெரும் கார்ப்பரேட் நிறுவனங்கள் கால் ஊன்றுவதற்கு அனுமதிக்க மாட்டோம். தொடர்ந்து ஒன்றிய அரசு ரயில்வே திட்டத்தில் இருந்து அனைத்து உரிமைகளையும் தமிழகத்தை புறந்தள்ளுகிறது. இன்றைக்கு 2151 கோடி ரூபாயை தரம் இருக்கிறது கல்விக்கு. புதிய கல்விக் கொள்கை நம் மீது திணிக்கிறது. இப்படி ஏதச்சதிகாரத்தோடு நடந்து கொள்கின்ற அரசுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்றால் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒன்றிய அரசோடு இந்த விடயங்களில் நாங்கள் ஒத்துழைக்க மாட்டோம் என்று ஒத்துழைமை இயக்கத்தை நடத்த வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கருத்தாக ஆணித்தரமாக எடுத்து வைத்து இதற்கான எதிர்வினை தமிழக முதல்வர் ஆற்ற வேண்டும். மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி வரையறையை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று பாஜக சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளதாக தமிமுன் அன்சாரி தெரிவித்தார். மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பிலே நாங்கள் 2 விஷயத்தை முக்கியமாக முன்வைத்தோம். ஒன்று, அனைத்து மாநிலங்களிலும் 20 அல்லது 25% என்ற அடிப்படையில் ஒரே சீராக தொகுதிகளுடைய எண்ணிக்கையை உயர்த்த வேண்டும். அல்லது 3 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதி என்று வரையறுக்க வேண்டும் என்ற 2 ஆலோசனைகளை கொடுத்தோம். எக்காரணம் கொண்டும் மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி வரையறையை ஏற்கக்கூடாது என்று கூறினோம்.
மேலும் நம்முடைய இந்த உணர்வுகளை வெளிப்படுத்தும் விதமாக டெல்லிக்கு ஒரு அரசியல் அழுத்தத்தை ஏற்படுத்தும் வகையில் அனைத்து கட்சிகளும் சேர்ந்து தமிழ்நாட்டில் ஒரு முழு நேர வேலை நிறுத்தத்தை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் கொடுத்திருக்கின்றோம். கூடுதலாக இதனால் பாதிக்கப்படக்கூடிய மாநில முதல்வர்களுடைய உச்சி மாநாட்டினை நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை தலைமையேற்று நடத்த வேண்டும் என்றும் மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் வலியுறுத்தியிருக்கின்றோம். மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்காத வரை தொகுதி மறுவரையறை செய்ய முடியாது என்று பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் உறுதிபட தெரிவித்துள்ளார். இந்திய வரலாற்றில் இன்னும் விடுதலை அடைந்த பிறகு 7 சென்சஸ் தான் நடந்திருக்கிறது. அந்த 7 சென்சஸில் 2009ஆம் ஆண்டு 2011ஆம் வாக்கிலே எடுக்க வேண்டிய அந்த சென்சஸ் எடுக்கவில்லை. அதற்கு பதில் 2021ஆம் ஆண்டு என்று தள்ளி வைத்தார்கள். அந்த சென்சஸையும் எடுக்கவில்லை. ஆர்டிகல் 246 பிரகாரம் ஒரு சென்சஸை எடுக்கவில்லை என்றால் மக்கள் தொகை அடிப்படையிலேயே ரிவிஷன் என்று சொல்லக்கூடிய அந்த தொகுதி மறுசீரமைப்பை அவர்கள் செய்ய முடியாது. ஏற்கனவே 2026 வரை தடுப்பு சட்டம் இருக்கின்றது. அதாவது மறுசீரமைப்பு இவர்கள் அமைக்க முடியாது என்று ஒரு தடுப்பு சட்டம் இருக்கின்றது. தொகுதி மறுவரையறை மூலம் மக்களின் உரிமைகளை பறிக்க முயற்சிப்பதாக முக்குளத்தூர் புலிப்படை தலைவர் கருணாஸ் கூறினார். தொடர்ச்சியாக தமிழகத்தின் மீதும் தமிழகத்தினுடைய உரிமை மீதும் மொழி மீதும் திட்டமிட்டு திணிக்கக்கூடிய ஒன்றிய அரசினுடைய இந்த திட்டங்களை ஒட்டுமொத்த அனைத்து கட்சியினுடைய கூட்டத்தை கூட்டி முன்னெச்சரிக்கையாக வருமுன் காப்போம் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே இப்படிப்பட்ட ஒரு அபாயகரமான ஒரு சூழலை ஒன்றிய அரசு நம் தமிழகத்தின் மீது திணிக்க முற்படுகிறது என்பதை உணர்ந்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினார்கள். அதிலே கலந்து கொண்ட அத்தனை பேரும் எந்த சூழ்நிலையிலும் நமது சமூக நீதியும் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளும் பாதுகாக்கப்பட வேண்டும், அதற்கு என்றைக்கும் நாங்கள் இந்த நிலையிலே உங்களோடு உறுதியாக இருப்போம். இந்த நாடாளுமன்ற மறுசீரமைப்பு பொறுத்தவரை அது ஏற்கனவே இருப்பதைப் போல இருக்கட்டும் என்பதிலே நீங்கள் உறுதியாக இருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக நாங்கள் உடந்தையாக இருப்போம் என்று அனைவரும் உறுதியளித்திருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த அருமையான ஒரு கூட்டத்தை கூட்டி அனைவருடைய கருத்துக்களையும் ஏற்று அது தமிழகத்தினுடைய மக்களுடைய உரிமைகளுக்காக தமிழகத்தை காப்பதற்கான ஒரு முன்னேற்பாடை எடுத்திருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களை எங்கள் முக்குளத்தூர் புலிப்படை சார்பாக மனப்பூர்வமாக வாழ்த்துகிறோம். தென்னிந்தியாவை பழிவாங்குவதற்காக மத்திய அரசு தொகுதி சீரமைப்பு நடவடிக்கை கையில் எடுத்துள்ளதாக ஆம் ஆத்மி தமிழக தலைவர் வசீகரன் தெரிவித்தார். இந்த கூட்டத்தோட இது நின்றுவிடக்கூடாது. தொடர்ச்சியாக அடுத்த கட்ட அனைத்து கட்சிகளும் நாங்கள்லாம் தயாராக இருக்கிறோம். இதற்கான தொடர்ந்து மக்களுக்கான போராட்டங்களாக இது மாற்றப்பட வேணும். அப்போ தான் அவங்களுக்கு புத்தி வரும். அவங்க என்ன நேரில் போய் பிரதமரை போய் பார்க்கணும், பிரதமர்கிட்ட போய் நேரடியாக சொல்லணும், ஒரு குழு போட்டு பேசணும். இது என்ன பேசினாலும் அவர்கள் ஏமாற்றி விடுவார்கள். மக்கள் புரட்சி வந்தால் விவசாயிகள் போராட்டம் பண்ணி சட்டத்தை வாபஸ் வாங்க வச்ச மாதிரி அதே மாதிரி ஒரு போராட்டத்தை தமிழ்நாடு ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் பொதுமக்களும் இணைந்து இதை மக்களிடம் இந்த போராட்டத்தை எடுத்து சென்றால்தான் இவர்கள் அடங்குவார்கள், இவர்களை அடக்க முடியும், இந்த சட்டத்தை முயற்சியை வாபஸ் பெற முடியும். ஏன்னு கேட்டால் ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிக்கிறேன். இந்த திருத்தம் என்பது எல்லாரும் மக்கள் தொகை அடிப்படையில் இருக்கக்கூடாது, வளர்ச்சி விகிதத்தில் இருக்கணும்.